நம்ம சென்னை சில்க்ஸின் பெருமை மிகு ஆடி சேல். தரமான ஆடி, பெருமை மிகு ஆடி. 4 கோடி ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்ட வழக்கில் பாஜக எம்எல்ஏ நயினார் நாகேந்திரன் மற்றும் அவரது மகன் பாலாஜி ஆகியோர் சிபிசிஐடி அலுவலகத்தில் ஆஜராகியுள்ளனர். அவர்களிடம் அதிகாரிகள் 7 மணி நேரத்திற்கு மேலாக விசாரணை நடத்தினர். கடந்த ஏப்ரல் 6ஆம் தேதி தாம்பரம் ரயில் நிலையத்தில் உரிய ஆவணங்கள் இன்றி கொண்டுவரப்பட்ட 4 கோடி ரூபாய் பணத்தை தேர்தல் பறக்கும் படை அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். மேலும் அப்பணத்தை கொண்டு சென்ற சதீஷ், நவீன், பெருமாள் ஆகிய மூவரையும் கைது செய்து அதிகாரிகள் தீவிர விசாரணை மேற்கொண்டனர். அதில் அந்த பணம் சென்னையில் பல்வேறு பகுதிகளில் இருந்து கைமாற்றப்பட்டு நெல்லை நாடாளுமன்ற தொகுதியின் தேர்தல் செலவுக்காக கொண்டு செல்லப்படுவதாகவும், இது நெல்லை சட்டமன்ற உறுப்பினர் நயினார் நாகேந்திரனுக்கு சொந்தமான பணம் எனவும் வாக்குமூலம் அளித்தனர். அதனைத் தொடர்ந்து இந்த வழக்கு சிபிசிஐடிக்கு மாற்றப்பட்டு தீவிரமாக விசாரணை நடைபெற்று வருகிறது. மேலும் இந்த வழக்கு தொடர்பாக சிபிசிஐடி காவல்துறையினர் பல்வேறு பாஜக நிர்வாகிகளிடம் விசாரணை மேற்கொண்டனர். இதுவரை 15 பேரிடம் விசாரணை மேற்கொண்டு முக்கிய ஆவணங்களை பறிமுதல் செய்துள்ளனர். இந்த 4 கோடி ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்ட விவகாரத்தில் பாஜக மாநில பொருளாளர் SR சேகருக்கு தொடர்பு உள்ளதா என விசாரணை செய்ய முடிவு செய்து அவருக்கு சிபிசிஐடி காவல்துறை தரப்பில் சம்மன் அனுப்பப்பட்டது. அதன் அடிப்படையில் கடந்த 11ஆம் தேதி சென்னை எழும்பூரில் உள்ள சிபிசிஐடி அலுவலகத்தில் SR சேகர் பாஜக வழக்கறிஞர் பால் கனகராஜ் உடன் ஆஜரானார். இந்த விவகாரத்தில் பாஜக எம்எல்ஏ நயினார் நாகேந்திரனுக்கு பலமுறை சம்மன் அனுப்பியும் அவர் ஆஜராகாமல் இருந்தார். இந்த நிலையில் இன்று காலை சிபிசிஐடி விசாரணைக்கு ஆஜரானார். இதையடுத்து சம்பந்தப்பட்ட இடங்களில் சோதனை செய்யப்பட்டு பறிமுதல் செய்யப்பட்ட ஆவணங்களை அடிப்படையாக கொண்டு அதிகாரிகள் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இது மட்டுமல்லாது நயினார் நாகேந்திரனை தொடர்ந்து அவரது மகன் பாலாஜியும் ஆஜராகியுள்ளார். அவர்கள் அளிக்கும் பதில்கள் எழுத்துப்பூர்வமாகவும் வீடியோவாகவும் பதிவு செய்யப்படுவதாக தகவல் வெளியாகியுள்ளது. ரயிலில் பிடிபட்ட 4 கோடி ரூபாய்க்கும் தனக்கும் எந்த தொடர்பும் இல்லை என பாஜக எம்எல்ஏ நயினார் நாகேந்திரன் தெரிவித்திருக்கிறார். என்கிட்ட கேட்ட கேள்விகள், இந்த பணம் எப்படி வந்ததுன்னு கேட்டாங்க. இந்த பணத்துக்கும் எனக்கும் எந்த விதமான சம்பந்தம் இல்லை. இந்த பணத்துக்கும் எனக்கு எந்த விதமான சம்பந்தம் இல்லை. நான் திருநெல்வேலியில் பிரச்சாரத்தில் ஈடுபட்டு இருந்தேன். யாரோ ட்ரெயினில் பிடிப்பட்ட பணத்திற்கு அவங்க இன்னைக்கு விசாரணைக்கு கூப்பிட்டுருக்காங்க. போயிட்டு எனக்கு சம்பந்தம் இல்லைன்னு சொல்லிட்டு வந்துட்டேன். பையனும் வந்துட்டு போனாரு, பாலாஜி வந்துட்டு போனாரு. அவர் விசாரணை எல்லாரும் வந்துட்டு ஒரு 1/2 மணி நேரம் உள்ள வந்துட்டு போனாலா விசாரணை ஆஜர்னு சொல்லி எல்லாரும் தகவல் வந்தது. சரி, அது என்னவா எதுக்கான வந்தாரு? இல்ல, அவரு என்ன பாக்குறதுக்காண்டி வந்திருக்காரு. திருப்பி விசாரணை கூப்பிட்டுருக்காங்களா இல்ல ஏதாவது? இல்ல. நம்ம சென்னை சில்க்ஸின் பெருமை மிகு ஆடி சேல். தரமான ஆடி, பெருமை மிகு ஆடி.